கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்ததாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தின் பகுதி சங்கீத புஸ்தகம் 85வது சங்கீதம் 12வது வசனம். சங்கீத புஸ்தகம் 85வது சங்கீதம் 12வது வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். பிரியமானவர்களே, பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதை கொடுக்கிறார்கள். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு நன்மையான போதனைகளை கொடுக்கிறார்கள். போதகர்கள் விசுவாசிகளுக்கு நன்மையான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நம் அருமை ஆண்டவர் எப்போதும் நமக்கு நன்மையானவைகளையே தருகிறார். நம் அருமை ஆண்டவர் கேட்டால், உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பங்கள் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானோ, அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா என்று லூக்கா 11 முதல் 13 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். பெற்றோர் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறார்கள். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. பரலோக பிதா நமக்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிறாரே, அவர் நன்மையான ஈவுகளை கொடுக்காமல் இருப்பாரோ? தாய் தேற்றுவது போல தேற்றுவேன் என்று சொல்கிறாரே. தகப்பன் கைவிட்டாலும் நான் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறாரே. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல நான் இறங்குவேன் என்று சொல்கிறாரே. அவர் நமக்கு நன்மையான ஈவுகளை தரமாட்டாரா? நிச்சயமாகவே உங்களுக்கும் எனக்கும் நன்மையானதை தருகிற தேவன் அவர். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:31-32 வாசிக்கிறோம். பல வேளைகளில் நாம் கர்த்தருடைய வழிகள் தெரியாமல் திகைக்கிறோம். பாடுகளும் உபத்திரங்களும் வரும்போது நாம் தடுமாறி போய்விடுகிறோம். ஆனால் ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் தேவ மகிமைக்கு ஒரு காலம் ஒப்பானது அல்ல. கர்த்தர் இக்காலத்து பாடுகளை நன்மையாக மாற்றி விடுகிறார். அவரில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28 வாசிக்கிறோம். யோசேப்பின் வாழ்க்கையை நோக்கி பார்ப்போம். யோசேப்பு எகிப்தில் அடிமையாக விற்கப்பட்டார். போத்திபாருடைய வீட்டிலே அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டார். சிறைச்சாலை தண்டனையை வேதனையோடு அனுபவித்தார். ஆனால் இந்த சிறு சிறு பாடுகள் எல்லாம் மிக பெரிய நன்மைக்கு வழிகாட்டும் படிக்கற்களாகவே அமைந்தது. கர்த்தர் தருகிற நன்மையானது என்ன? அவர் நமக்கு தந்திருக்கிற பாவ மன்னிப்பின் நிச்சயம் 1, 2வது இரட்சிப்பின் சந்தோஷம், 3வது தேவனுடைய பிள்ளைகளின் ஐக்கியம், 4வது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், 5வது நித்திய ஜீவன். எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை எல்லாம் எத்தனை மேன்மையான ஈவுகள் என்பதை நாம் அறிய வேண்டும். தேவ பிள்ளைகளே, தேவன் அருளிய சொல்லி முடியாத நன்மைகளை, ஈவுகளை எண்ணி எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலும் உங்களுக்கு புதிய நன்மையை கர்த்தர் தந்தருளுவார். பசுமையான ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார். சங்கீதம் 23:6 வாசிக்கிறோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிறான். அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை தருவார். கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். அவரை சார்ந்து நிற்போம். கர்த்தரை மன உறுதியோட நம்பிக்கையோட அவரை பற்றி பிடிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.